குடும்பங்கள்லேருந்து ஒவ்வொரு குழந்தையையும் அப்படியே நல்லா ஒரு ஒரு ஊரையே அழிக்கிற அளவுக்கான ஒரு அணு ஆயுதம் மாதிரி அவங்கள உற்பத்தி பண்ணி நம்ம தயார் பண்ணி அவ்வளவு மோசமான ஒரு சாதிய வன்மத்தோடு அனுப்புகிறோம். ஆனால் இதை யாருமே அட்ரஸ் பண்ணலையே. அமைப்புகள் யாருமே வந்து அந்த என்ன சொல்ற டச்சபிள் இந்தியான்னு இருக்குல்ல, தீண்ட தகுந்த இந்தியா, அங்கேயே போக மாட்டேங்கிறாங்க. சண்முகநாதன் கச்சனத்தம் சண்முகநாதனோட அப்பா நான் பேட்டி எடுக்கும்போது இதுதான் கேட்டார், இங்கே ஏன் வரீங்க அப்படின்னாரு. அந்த ரத்தம் கூட காயலை, வீடு முழுக்க ரத்தம். அந்த பையனை வந்து ஓட ஓட விரட்டி வீடு முழுக்க சிவரெல்லாம் ரத்தமாக இருந்தது. இந்த சைடு இருந்து போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இங்கே போதுமான அளவுக்கு மக்கள் வந்து விழிப்பு அடைஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு தெரியுது, எல்லாமே தெரியுது தலித் மக்களுக்கு. ஆனால் அங்கே தான் உற்பத்தியே நடக்குது. காஸ்ட் கிரைம்ஸோட உற்பத்தி வந்து அங்கே இருக்குது. அப்போ அவங்கள பண்படுத்துறத, அவங்கள ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியாக மாற்றுறதுல நம்ம எங்கே நம்மளோட பங்களிப்பு என்ன இருக்குன்னு நான் கேட்குறேன். அவங்களோட வேலை என்ன? அட்ராசிட்டி ப்ரோன் ஜோன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது. தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி எல்லா கிராமப்புறமுமே அட்ராசிட்டி ப்ரோன் ஜோன்ஸ் தான், சந்தேகமே இல்லை. அது கன்விக்ஷன் ரேட் ரொம்ப கம்மி இருக்கிற ஆக்ட்லேயே கன்விக்ஷன் ரேட் ரொம்ப குறைவாக இருக்கிற ஆக்ட் வந்து எஸ்சி/எஸ்டி ஆக்ட் தான். நீங்கள் எஸ்சி/எஸ்டி ஆக்ட் உண்மையிலே ஒரு பயங்கர பிரமாதமான அற்புதமான ஆக்ட். நீங்கள் ப்ரிவென்ஷனும் அதில் கைட்லைன்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் இருக்கிற அந்த எஸ்சி/எஸ்டி ஆக்டில் இருக்கிற வழிமுறைகள் படி நீங்கள் நம்ம ப்ராப்பராக எக்ஸிக்யூஷன் நடத்திருந்தா இங்கே இந்த மாதிரியான குற்றங்களே நடக்கக்கூடாது. அவ்வளோ சூப்பரான ஆக்ட். ஆனால் இங்கே நடக்குது. பிசி வர்சஸ் பிசி, அதான் எனி காஸ்ட் வர்சஸ் காஸ்ட். இங்கேயும் அதே தான், சப்காஸ்ட் வர்சஸ் சப்காஸ்ட். அப்படி நம்ம பார்த்தோன்னா அது வந்து ஹானர் கில்லிங் ஆக்டுக்குள்ளே அவங்கள கொண்டு வர முடியும், அந்த க்ரைம் பண்ணுறவங்கள. இல்லைன்னா அவங்க வந்து அவங்க ஐபிசி எனி அந்த மர்டர் இதுக்குள்ளே தான் அவங்க போவாங்க. நான் வந்து இளவரசன் இன்சிடெண்ட் நடக்கும்போது நான் புதியுகம்னு ஒரு சேனலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த டைமில். அப்போது இளவரசனையும் திவ்யாவையும் பேட்டி எடுத்தேன். இப்படி தான் இந்த சேம் சிச்சுவேஷன் தான். ஊரே அவங்க கூட இருக்கா மாதிரி ஒரு ஃபீல். எல்லா அமைப்புகளும் லைக் கட்சிகள், அமைப்புகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் எல்லாரும் புடைசூழ அவங்க இருக்கிற மாதிரி எனக்கும் தோணுச்சு. ஏன்னா நான் அவங்கள பார்க்குறதே, ஒரு பேட்டிக்காக அவங்கள பார்க்குறதே வந்து ரொம்ப கடுமையான ஒரு கட்டுப்பாடுகள், நெருக்கடி கிடையில தான் நான் அவங்கள போய் அவங்க வழக்கறிஞர் அனுமதியோடு நான் பார்த்தேன். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அந்த ரிப்போர்ட்டையும் நான் எழுதிட்டேன். எனக்கு இளவரசன்கிட்ட, நான் திவ்யாக்கிட்டே இளவரசன்கிட்டே என் நம்பர் கொடுத்துட்டு வந்திருந்தேன். எனக்கு அவங்ககிட்ட இருந்து அப்போ 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்க. அப்போ எனக்கு ஃபோன் வந்தது. என்னென்னா அவங்களுக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது, சீரியஸாகவே. ஏன்னா இப்போ நான் வந்து எங்கேயோ தூரமாக ஒரு ரிப்போர்ட்டர், ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படி இருக்கேன். பட் சுற்றி அமைப்புகள் எல்லாமே அவங்க கூட இருக்காங்க. அவங்க 2 பேர்கிட்டையும் பேசினதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, அவங்க ரொம்ப தனியாக இருந்தாங்க. எல்லாரும் கூட இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குல்ல. இப்போ கவின் விஷயத்துலேயும் அதுதான் நடக்குது. பார்த்தா நீங்கள் முகநூலில் பார்த்தோன்னா பயங்கர நீதி கேட்குறாங்க எல்லோரும், ஹைப்பர் சென்சேஷன்ஸ். வெளியில் சமூகம், பொது சமூகம் அமைதியாக இருக்குது. பட் நீங்கள் முகநூலை ஒன்ஸ் நீங்கள் சோஷியல் மீடியாவை பார்த்துட்டிங்கன்னா ஒட்டுமொத்த சமூகமும் பயங்கரமாக அறச்சீற்றத்தோடு இருக்கா மாதிரி ஒரு தோற்றம் வருது. அப்போ அவங்க 2 பேரோட ரெஸ்யூமையும் நான் அனுப்ப சொன்னேன். அவங்க அனுப்பி கொடுத்தாங்க. அந்த வேலைக்கு வந்து நான் ஒர்க் பண்ண சேனல்லையும் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து வந்துட்டேன். இது ஒரு கொஞ்ச நாள் போச்சு இந்த ப்ராசஸ். நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அந்த டைமில். தொடர்ச்சியாக மீடியாவில் வந்து அவங்களோட விஷயம் ரிப்போர்ட் ஆகிட்டே இருந்தனால எங்கேயும் என்ன நான் ஒர்க் பண்ண சர்க்கிள் அஃப்கோர்ஸ் மீடியாலாம் அவங்கள ப்ளேஸ் பண்ண முடியல. ஆனாலும் திவ்யாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வேலை, ஒரு வீடு, அப்படி போய் சைலண்ட்டாக இருந்துடணுன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. அப்போது இதை நான் எங்கேயும் பதிவு பண்ணல ஆக்சுவலி. அதுக்கப்புறம் ஒரு பத்திரிக்கைக்கு நான் போயிட்டேன். ஒரு பத்திரிக்கை வேலைக்கு போனதுக்கப்புறம் என்னால் அங்கே ஃபாலோ பண்ண முடியல. நான் தொடர்ச்சியாக கேட்டுட்டு இருந்தேன். இந்த கோர்ட்டுக்கு திவ்யா வர்றது, இந்த அவங்க அப்பாவோட மரணத்துக்கு அப்புறம் நடக்கிற அந்த குளறுபடிகள் அதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. நானும் வேலைக்கு ரொம்ப தீவிரமாக ட்ரை பண்ணுறேங்க. ஒரு வாரத்துக்கிட்ட ஏதோ ஒரு கேப்பு, நாங்கள் பேசாமலே போயிட்டோம். திடீர்னு பார்த்தா அந்த கொலை என்று சொல்லப்படுகிற தற்கொலை என்று சொல்லப்படுகிற அந்த கொலை வந்து நடந்துருச்சு. நான் அந்த ரொம்ப கில்ட்டு, ரொம்ப குற்ற உணர்ச்சிக்குள்ளே போயிட்டேன். நான் எப்படி எனக்கு இதை
அந்த உணர்வு நிலையை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, மேபி ஒரு வேலை வாங்கி வேலை கிடச்சிருந்து அவங்க ஒரு இடத்துல ஒரு வீட்டில் இருந்திருந்தாங்கன்னா, ஆப்வியஸாக நம்ம எல்லாருக்கும் அதுதான் தோணல. நம்மக்கிட்ட ஒருத்தர் கேட்டு அது நடக்காதப்ப இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்துருச்சு அப்படின்னும்போது அது நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. அந்த சூழல் வந்து அப்படி இல்லை. இன்னும் என்கிட்ட 2 பேரோட ரெஸ்யூம் நான் வச்சுருக்கேன். ஆக்சுவலி அவங்க வேலை கேட்டு அனுப்பிச்ச ரெஸ்யூம். இப்போ நான் இது மூலமாக நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இந்த மாதிரியான சாதிய படுகொலைகளாக இருக்கலாம், ஹானர் கில்லிங் ஆணவ கொலையாக இருக்கலாம், சாதிய வன்புணர்ச்சிகளாக இருக்கலாம், இதெல்லாம் நடக்கும்போது ஒரு வாரம் வரைக்கும் தான் நாம் அவங்களோட இருக்கோம். நீங்கள் வழக்கறிஞர் இருக்கார், நீங்கள் அதுக்கப்புறம் அவங்களோட தனி போராட்டம் தான், தனி போராட்டம். இது எங்கேருந்து பார்க்குறோன்னா, கயர்லாஞ்சி எங்கே நீங்கள் இன்னும் போகலாம், பட் கயர்லாஞ்சியில் என்ன நடந்ததுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு 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 குடும்பத்தையே வந்து ஒரு ஊர் ஆதிக்க சாதியினர் வந்து ஒரு தலித் குடும்பத்தை வந்து முற்றிலுமாக சிதைச்சாங்க. அப்படி அந்த குடும்பத்து பெண்களை வந்து கடுமையான முறையில் வந்து வன்புணர்ச்சி பண்ணி வந்து கொலை பண்ணாங்க. இந்த கேஸ் நடக்கும்போது ரொம்ப வருஷம் இந்த கேஸ் நடந்தது. அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு சர்வைவர் தான் இருந்தார். அவரும் இறந்துட்டார். சுப்ரீம் கோர்ட்டுக்கெலாம் கேஸ் போச்சு. அவர் கடைசியாக அவர் தனியாக நின்னார், ரொம்ப தனியாக. இப்போ இந்த கேஸ்லேயும் அதுதான் நடக்கும், சந்தேகமே இல்லை. இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு. இப்போல்லாம் முகநூலில் பார்த்தா கவின் பற்றின போஸ்ட்லாம் ஓல்டு போஸ்ட் தான் வருது, இப்போல்லாம் எதுவும் வரதில்லை. அங்கே எவ்வளோ மீடியா இருக்குது, அங்கே எவ்வளோ அமைப்புகள் இருக்காங்க, இன்னும் தேஞ்சிடும், இன்னும் ஒரு வாரத்தில் தேஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த சண்டையை அவங்க தனியாக போட்டுக்கிட்டு இருக்கணும். இதுக்கடையில் SC/ST ஆக்ட்லேயோ இந்த மாதிரியான காஸ்ட் கில்லிங்ஸில், ஹானர் கில்லிங்ஸில் என்ன மாதிரியான வழக்கு எப்படி போகுது, அது எப்படி எக்ஸிக்யூஷன், ட்ரையல் எப்படி நடக்குது, எக்ஸிக்யூஷன் எப்படி போகுது, கன்விக்ஷன் வருதா இல்லையா, அதெல்லாம் நமக்கு தெரியாது, நம்ம மறந்துடுவோம். அதுக்கப்புறம் இது ஒரு குட்டி பெட்டி செய்தியாக போடுவாங்க. அந்த வழக்கில் ஏதாவது ஒரு அப்டேட் இருக்குன்னா அது குட்டி பெட்டி செய்தியாக வரும், நமக்கு அது தெரியாது. இந்த கேஸோடு நம்ம இருக்க மாட்டோம், இந்த கவின் ஃபேமிலியோடு நம்ம இருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி இப்போ இளவரசன்கள் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம எல்லாரும் சேர்ந்தது தான். அந்த இளைஞர் எல்லா அந்த வயதுடைய எல்லா இளைஞர்களையும் தான் அது குறிக்குது. ஆனால் இளவரசன்கள் நம்ம நிறுத்தலை, கோகுல் ராஜ்கள்னு சொன்னோம். அடுத்து கவின்கள்னு சொல்கிறோம், சங்கர்கள்னு சொன்னோம். பேர்களை ஆட் பண்ணிட்டே போகிறோம். ஆனால் நம்ம எல்லாரும் அதுக்குள்ளே உள்ளடக்கி தான் நம்ம இருக்கோம். சரி, இந்த ஹானர் கில்லிங்கிறது வெறுமனே ஒரு என்ன சொல், அது தனி பிரச்சனை. நம்மளால் அதை தனியாக தீர்க்க முடியுமா? நிஜமாவே இந்த கொலைகளை நம்ம எப்படி எவ்வளோ நம்ம பண்ணாலும் இந்த கொலைகளை நம்ம தீர்க்க முடியாது. நீங்கள் முகநூலில் ஆளாளுக்கு ஒரு தீர்வெல்லாம் எழுதுகிறாங்க. இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து அந்த பெற்றோரை ஆன் த ஸ்பாட் அப்படியே சேர்த்து சுர்ஜித்தோடையே சேர்த்து கைது பண்ணணும் தான், அதில் எல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. பண்ணியிருந்தா நீங்கள் நீதி கேட்குறதுக்கு என்ன பாயிண்ட் இருந்திருக்கும்? ஒருவேளை முதலமைச்சர் அறிக்கை கொடுத்துருந்தா கண்டிச்சு நாம் எதை வச்சு நீதி கேட்டிருப்போம்? முடிஞ்சிருச்சாங்க பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இன்னொருத்தருக்கு அது நடக்காது. இந்த விஷயங்கள் இந்த முகநூல் சென்ஷன்ஸில் வச்சு நான் சொல்கிறேன், அங்கே முடிஞ்சிருச்சா பிரச்சனை, இனிமேல் நடக்காதுங்கிறதுக்கு என்ன கேரண்டி? சொன்ன மாதிரி 365 days நான் என்னோட 25 வருஷமாக இந்த சாதிய நம்ம எல்லாருமே பார்க்கக்கூடியவங்க தான். நான் மட்டும் பெருசாக அதை ஒத்துலாம் பார்க்கல. கொஞ்சம் நம்ம வந்து ஒரு கான்ஷியஸாக இருந்து பார்த்தாலே இந்த சாதிய சமூகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கிளியராக தெரியும். இது ப்ராப்ளம். இப்போ நம்ம ப்ராப்ளம் சொல்யூஷன் தீர்வுன்னு பேசுகிறதுக்கு நம்ம வந்திருக்கோம். முதல்ல ப்ராப்ளம் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. இப்போ சாதிங்கிறது வந்து எங்கே இருக்குது? ஆக்சுவலி சாதியை வந்து நாம் அரசியல் ரீதியாக படிச்சிருக்கோம், சமூக ரீதியாக படிச்சிருக்கோம், பொருளாதார ரீதியாக படிச்சிருக்கோம். எல்லாம் அம்பேத்கர், பெரியார் எல்லாரும் நிறைய ஸ்டடி பண்ணியிருக்காங்க. சாதி எப்படி நிறுவப்பட்டிருக்கு? ஜியாகிரபிக்கலாக நிறுவப்பட்டிருக்கு, ஒரு நிலவியல் ரீதியாக நிறுவப்பட்டிருக்கு.
கிராமப்புறங்களில். இந்த இந்தியா ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்காக, இவ்வளோ துண்டு துண்டாக, சின்ன சின்னதாக, ஏன் வந்து இந்த ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஒரு என்ன சொல்ற தெர்மோகாலில் இருக்கிற சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி சேர்ந்து ஒரு பெரிய பிம்பமாக இந்தியாவாக ஏன் ஆக்கப்பட்டிருக்கு? ஏன் இவ்வளவு கிராமங்கள்ங்க? அந்த கிராமங்களை வந்து அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த சாதியை வந்து விட்டு விலகி போகாத மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த 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 ஒரு கிராமம், எனி வில்லேஜ் மாறி இருக்க வாய்ப்பே இல்லை. எனி கிராமப்புறத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊர் இருக்கும், சேரி இருக்கும். ஊரில் வந்து ஊரில் ஆதிக்க சாதியினர் இருப்பாங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், புதுசுலாம் இல்லை. ஆனால் ஊர் சேரி அப்படின்னு ஒரு பிரிவோட ஒரு 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 இடம் இருக்குது அப்படின்னாலே அங்கே கண்டிப்பாக அன்டச்சபிலிட்டி நிலைநிறுத்தப்பட்டு தான் இருக்கும். ஏன் அந்த பிரிவு வருது அப்படின்னாலே இந்த அன்டச்சபிலிட்டி ஃபார்ம்ஸ் எல்லாம் அதை அங்கே நடைமுறைப்படுத்துறதுக்கு தான். நீ வேற, நான் வேற, நான் மேலே, நீ கீழே அப்படிங்கிறத ஒரு நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு ஏற்பாடு தான் அந்த அந்த கட்டமைப்பே அப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. நூற்றுக்கணக்கான தீண்டாமை முறைகள் வந்து இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்குது. ஆமாம், இன்னும் கூட ரீல்ஸ்லாம் வருது. ஒரு ஒரு ஆதிக்க சாதி தெருவுக்குள்ளே போகும்போது செருப்பை கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க, சின்ன பசங்க, பெரியவங்க எல்லாரும். அதை நம்ம டெய்லி பார்க்க தானே செய்கிறோம். இந்த அரசாங்கம் என்ன பண்ணிகிட்ருக்கு? அங்கே இருக்க அரசு நிறுவனம் என்ன பண்ணிகிட்ருக்கு? அரசு அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க? ஒரு கொலையாக நடக்கிறது நமக்கு இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த வீடியோ என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. ஏன்னா வெட்டிட்டாங்க, அதுவும் ஒரு டிசிஎஸில் ஒரு படித்த பையன், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற பையனை வெட்டிட்டாங்க. அப்படின்னும் போது ஒரு குறைவான ஆட்கள், நம்ம பொது என்ன சொல்கிறது, ஒரு முற்போக்கான சர்க்கிளில் அதிர்ச்சியை உண்டு பண்ணுது அப்படின்னா அந்த சம்பவம், அந்த நிகழ்வு ஏன் உங்களுக்கு அதிர்ச்சியை உண்டு பண்ணல? அதுதான் ஊற்று. நான் குனிஞ்சு செருப்பை எடுத்துகிட்டு போகலைன்னா எனக்கு என்ன நடக்கும்? சைக்கிளில் போகலை. இன்னொரு வீடியோ சைக்கிளில் போக மாட்டேங்கிறாங்க. அந்த இடம் வந்தால் சைக்கிளை விட்டு இறங்கிடுறாங்க. இதெல்லாம் நம்ம எப்போ நீங்கள் சொல்லுங்களேன், இதெல்லாம் இப்போ நடக்குதுன்னு உங்களுக்கு நடக்க சாத்தியம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆனால் அது நடக்குது. இன்னும் தோளில் துண்டு போட முடியாது, புது சட்டை போட முடியாது, நிறைய இருக்குது. நூற்றுக்கணக்கான தீண்டாமை முறைகள் இருக்குது. தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கூட இடையில சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆய்வு பண்ணாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்க கிராமப்புறங்களில். அதில் இந்த இரட்டை குவளை முறை, நம்ம எதெல்லாம் தீண்டாமையோட ஃபார்ம்ஸ் சொல்கிறோமோ அதெல்லாம் இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்குது. அப்போ இந்த அட்ராசிட்டிங்கிறது என்ன சொல்லுங்கள்? காஸ்ட்டுக்காக ஒருத்தரை கொலை செய்கிறது, காஸ்ட்டுக்காக ஒருத்தரை ரேப் பண்ணுறது, காஸ்ட்டுக்காக ஒருத்தரை கொலை செய்கிறது, காஸ்ட்டுக்காக ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டியை எரிக்கிறது, வீட்டை உடைக்கிறது, டேமேஜ் பண்ணுறது ப்ராப்பர்ட்டியை. ஸோ இதெல்லாம் தான் நம்ம அட்ராசிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். இந்த அட்ராசிட்டிஸ் நடக்காமல் இருக்கணும்னா இந்த அன்டச்சபிலிட்டி ஃபார்ம்ஸ் வந்து நம்ம ஒழிக்கணும். நீங்கள் எப்போல்லாம் இந்த விதிமுறை மீறப்படுதோ, இந்த சாதிய அந்த விதிமுறைகள் இருக்குல்ல, நான் இப்படி தான் இருப்பேன், நீ இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த விதிமுறை, அது என்னவாக இருக்கும்? சாதாரண விஷயமா இருக்கும். உன் தெரு நான் என் தெருவுக்குள்ளே வரக்கூடாது. அது நம்ம கண்ட்ரோலே இருக்காது. சில விஷயம் காலத்தோட வளர்ச்சியில் சாத்தியமே இல்லை. அந்த மாதிரி விஷயங்களை கூட இன்றைக்கும் அப்படியே எப்போ பாரு கிராமப்புறங்களில் இந்த ஆதிக்க சாதி பகுதி வந்து சிசிடிவி. என்ன சிசிடிவினா, காமெடியிலலாம் சொல்லுவாங்கள்ல அந்த கிழவிங்கெல்லாம் சிசிடிவின்னு சொல்லி, அவங்களோட வேலையே வந்து தலித் மக்கள் இருக்க, ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் இருக்க பகுதியை கண்காணிக்கிறது தான். என்ன கண்காணிக்கணும்னா, எந்த வகையிலையும் அவங்க வளர்ச்சி வந்துடக்கூடாது. ஓ டிகிரி முடிச்சிட்டானா, ஓ பைக் வாங்கிட்டானா, பார்த்துக்கிட்டே இருக்காது. அது சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த பாய்சன், அது எல்லாமே அவங்களுக்கு பாய்சன். அப்போ நீ வந்து வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு போகிற. அப்போ அவன் மேலே கரை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பையனை படிக்க ஒரு பசங்களை வந்து அந்த பகுதியில் இருக்க பசங்களை முன்னேற்றுறாங்களா, படிக்க வைக்கிறாங்களா, டியூஷன் சென்டர் நடத்துகிறாங்களா? கச்சநத்தத்தில் நடந்தது. சண்முகநாதன் ஒரு பையன், நம்ம சரத் தோழர் மாதிரி,
அந்த பகுதியில் அந்த ஊரில் தன்னோட சமூகத்தில் இருக்க குழந்தைங்கள படிக்க வழி நடத்துறது. ஒரு ஊருக்கு ஒருத்தர் அப்படி நம்ம பார்க்க முடியும். ஒரு ஸ்டடி சர்க்கிள் வச்சுருப்பாங்க, பசங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க. தன்னோட கொஞ்சம் லேண்ட் வச்சுருக்காரு அந்த பையன், அந்த லேண்டில் அதை கொஞ்சம் செலவு பண்ணி, தன்னோட காசை செலவு பண்ணி இந்த பசங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் செய்கிறது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் மாதிரி எழுத வைக்கிறது, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்த பையன். அவர் இளைஞர், இன்னும் கல்யாணம் கூட ஆகலை. அவங்க அப்பா வந்து அப்பா அம்மா 2 பேருமே வந்து கவர்மெண்ட்டு இதில் வேலை பார்க்குறவங்க, அரசு ஊழியர்கள். இந்த பையன் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறான். ஒரு நாள் அவங்க வந்து அவன் ஹிந்துவில் ரிப்போர்ட் பண்ணாங்க, அந்த கிராமம் வந்து அந்த தேவதூதனை இழந்து விட்டதுன்னு. ஒரு 500 குடும்பம் இருக்கிற ஒரு பகுதியில் 500 பேர் இருக்கிறதா, ரொம்ப சின்ன கிராமம் அது இருக்க பகுதியில் ஒருத்தன் ஒளி விளக்காக இருக்கான். அவனை இவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அவனோட செயல்பாடுகளை சேர்த்துக்கிட்டே இருக்காங்க மைண்டில் அந்த பாய்சனை. அவன் நிறைய இளைஞர்களை உருவாக்குறான். 2018 நடந்தது. அந்த 7 பேரை வெட்டினாங்க. அதில் 4 பேர் ஸ்பாட்டில் அவுட்டு. அதில் சண்முகநாதனும் ஒருத்தர். இதுக்கு முன்னாடி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் போயிருக்கும். எஃப்ஐஆர்லாம் ஃபைல் ஆகிருக்கு. இந்த பசங்க இந்த மாதிரி பண்ண சாத்தியமான ஆட்கள் மேலே புகார்லாம் போயிருக்கு. ஸோ இந்த அன்டச்சபிலிட்டி ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, நான் ஒரு விதிமுறை இருக்குது, அந்த விதிமுறையை நீ மீறக்கூடாது, சாதிக்குன்னு நாங்கள் ஒரு ரூல் வச்சுருக்கோம், அதை நீ மீறினேன்னா உன்னை இந்த அட்ராசிட்டி ஃபார்ம்ஸில் எதுலையாவது உன்னை பெண்களாக இருந்தால் உங்களை ரேப் பண்ணிடுவோம், நீ சொத்து வச்சுருந்தேன்னா உன் சொத்தை உடச்சிருவேன். ஸோ இது எப்படி நம்ம சரி பண்ண முடியும்? ஏன் அப்போ இந்த ஊர் சேரிங்கிற இந்த சிஸ்டம், இங்கே நகர்ப்புறங்களுக்கு இந்த சிச்சுவேஷன் வேறு, இங்கே ரொம்ப வேறு ஃபார்மில் அது ஆப்ரேட் ஆகும். பட் ஹார்ட் கோராக எங்கே ஆப்ரேட் ஆகுன்னா வில்லேஜஸில். எவ்வளோ வில்லேஜஸ் இருக்குது நம்ம ஊரில்? 60-70% நம்ம நாட்டில் வந்து கிராமப்புறங்கள் தான். அப்போ 60% இந்தியா வந்து இவ்வளவு நீங்கள் 2500 வருஷம் வன்மத்தை சேர்த்து வச்சுருக்க ஒரு இடமா இருக்கும்போது இந்த இந்த அரசியல், இந்த அரசாங்கம், இந்த அரசுகள், மத்திய மாநில அரசுகள் இதுவரைக்கும் அதை ஒரு பிரச்சனையாகவே அட்ரஸ் பண்ணலையே. ஊற்று கண்ணாக இருக்குல்ல, எங்கே நடக்குது காஸ்ட் க்ரைம்ஸ்? எங்கே நடக்குது? நகர்ப்புறங்களில் நம்ம ப்ரைவேட் இங்கே வேலை பார்க்குற இடங்களில் நீங்கள் வாடகை வீடு கேட்டு போனீங்கன்னா என்ன ஆளுங்கன்னு கேட்குறது, இது மாதிரி நடக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது ஊற்றுக்கண்ணாக இருக்குது. அங்கே தான் உற்பத்தி செஞ்சே அனுப்புகிறாங்க. இந்த சாதிய மனநிலையை வந்து அங்கே உற்பத்தி செஞ்சு அனுப்புகிறாங்க. நம்மெல்லாம் அங்கேருந்து வந்தவங்க தான். அப்படின்னும்போது ஏன் கிராமப்புறங்களை மையப்படுத்தி யாருமே வேலை செய்கிறதில்லை? இங்கே இருக்க முற்போக்கு அமைப்புகள் கூட இங்கே தான் வேலை செய்கிறோம். ஆதிக்க சாதியினர் மத்தியில் போய் யார் வேலை செய்கிறாங்க சொல்லுங்கள்? எல்லாம் தலித் மக்கள் மத்திய. தலித் எம்பவர்மெண்ட்டு 90களில் ஆரம்பித்து நடந்துருச்சு. உண்மையிலே எல்லாருக்கும் தெரியும் தலித் மக்களுக்கு என்ன சோஷியல் ரியாலிட்டி என்னங்கிறது தலித் மக்களுக்கு நல்லாவே தெரியும். ரிசர்வேஷன்னா என்னன்னு தெரியும், எல்லாமே தெரியும். சட்டம் தெரியும், கான்ஸ்டியூஷன் தெரியும், எப்படி நீதி வாங்கணும்னு தெரியும், நீதியோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியும். பட் தெரியாத இடம் இருக்குல்ல, அந்த 50%. அங்கே யார் வேலை செய்கிறாங்க? எந்த அமைப்பும் அங்கே வேலை செய்கிறதில்ல, அங்கே போகிறதே இல்லை. எப்படி நம்ம குழந்தைகளை, இளைஞர்களை, இதே கச்சநத்தம் படுகொலை அப்போ நான் பள்ளிகளுக்கு விசிட் பண்ணேன், மதுரை விருதுநகர் சைடில். அங்கே ஏன்னா இதை பண்ணின பசங்க வந்து ஒரு 21 வயதுக்குட்பட்ட பசங்க, இளைஞர்கள். ஸோ ஆப்வியஸாக எனக்கு தோணுச்சு, என்ன மாதிரியான ஸ்கூல் சிஸ்டம் இங்கே இருக்குது இப்போ இந்த பீரியடில், ஒரு 2018 காலகட்டங்களில் எப்படி இருக்குது 17-18 அப்படின்னு அந்த ஸ்கூல் பசங்களோட பேசுனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அடல்ட்டுக்கு இருக்கும்ல ஒரு வெறி,
6வது படிக்கிற பசங்க அம்பேத்கர் ஜெயந்தி, அம்பேத்கர் சிலை வைக்கக்கூடாது, அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணியிருக்காங்க. 6வது படிக்கிற பசங்க. 6வது படிக்கிற பசங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது, எப்படி இவ்வளோ அம்பேத்கர் வந்து யாருங்கிறது இப்படி யார் தப்பாக சொல்லி கொடுத்தாங்க? குரு பூஜைக்கு ரெடி ஆயிடுவாங்க எல்லாரும். நீங்கள் தென் மாவட்டங்களில் பாருங்கள், குறிப்பாக மதுரை பெல்ட்டு, இந்த பெல்ட்டில் இந்த குரு பூஜை டைமில் நீங்கள் வந்து ஸ்கூல் பசங்களை பாருங்கள், முடி வளர்த்துருப்பாங்க இவ்வளோ பெருசு. யார் நீங்கள் கேள்வியே கேட்க முடியாது. மொட்டை போடுறதுக்காக, குரு பூஜைக்கு மொட்டை போடுறதுக்காக முடி வளர்த்துருப்பாங்க. சாதி என்ன இன்னைக்கு ஜஸ்டிஸ் சந்துருவோட இதெல்லாம் வந்தது அறிக்கையெல்லாம். ஆனால் சாதி அடையாளங்களோட தான் இருப்பாங்க எல்லாரும். நீங்கள் எந்த முற்போக்கும் நீங்கள் ஒரு பகுத்தறிவு சார்ந்து எதுவுமே, ஜனநாயகம் சார்ந்து எதுவுமே நீங்கள் அவங்கள்ட்ட பேச முடியாது. அந்த வயசுலேயே பேச முடியாதுன்னா வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி புரிய வைக்கிறது? அவங்கவுங்களுக்காக ஒரு விழிப்பு வந்து ஐயோ அப்படின்னு தோணினா மட்டும்தான் நம்ம மாற்று சிந்தனைக்குள்ளேயே வருவோம். அப்போ 95% மக்கள் வந்து அப்படி தான் இருப்பாங்க. ஒருத்தனும் ஒரு ஆட்டம் பாம் மாதிரி நம்ம உற்பத்தி செஞ்சு அனுப்புகிறோம். சீரியஸாகவே நம்ம இந்திய குடும்பங்கள்லேருந்து ஒவ்வொரு குழந்தையையும் அப்படியே நல்லா ஒரு ஊரையே அழிக்கிற அளவுக்கான ஒரு அணு ஆயுதம் மாதிரி அவங்கள உற்பத்தி பண்ணி நம்ம தயார் பண்ணி அவ்வளவு மோசமான ஒரு சாதிய வன்மத்தோடு அனுப்புகிறோம். ஆனால் இது யாருமே அட்ரஸ் பண்ணலையே. எப்படி எனக்கு நான் யோசி உண்மையிலே எனக்கு உண்மையிலே என்ன தீர்வை சொல்கிறது, எப்படி எங்கே இதை பண்ணுவாங்கன்னு எனக்கு நிஜமாவே தெரியல. நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா யாராவது சீரியஸாகவே? இது எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது இந்த சேஞ்சை? அமைப்புகள் யாருமே வந்து அந்த என்ன சொல்ற டச்சபிள் இந்தியான்னு இருக்குல்ல, தீண்ட தகுந்த இந்தியா, அங்கே ஏன் போக மாட்டேங்கிறாங்க? ஓகே, நீங்கள் வந்து தலித் மக்களுக்கு விழிப்பு தேவை, அது வந்து தலித் கட்சிகள் அமைப்புகள் அவங்க எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்களே. அந்த சைடு சண்முகநாதன் கச்சநத்தம், சண்முகநாதனோட அப்பா நான் பேட்டி எடுக்கும்போது இதுதான் கேட்டார், இங்கே ஏன் வரீங்க அப்படின்னாரு. அந்த ரத்தம் கூட காயலை, வீடு முழுக்க ரத்தம். அந்த பையனை வந்து ஓட விரட்டி வீடு முழுக்க சுவரெல்லாம் ரத்தமாக இருந்தது. நாங்கள் அந்த வீட்டு வாசலில் உட்காந்து நான் அவரை பேட்டி எடுத்தேன். அப்போ அவர் கேட்டார், இங்கே ஏன் வரீங்க, ஏன் எல்லோரும் இங்கே வரீங்க, எங்ககிட்ட என்ன பிரச்சனை இருக்குது? எங்கிட்ட பிரச்சனையே இல்லை, நாங்கள் நல்லா படிச்சிருக்கோம், அரசு வேலை பார்க்குறோம், எங்களுக்கு ஒரு மனுஷனை எப்படி மதிக்கணும்னு தெரியுது, தெரியாமல் இருக்காங்களே அவங்கக்கிட்ட போங்க, அவங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னாரு. நம்ம எப்போ சொல்லிக் கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு? பொதுவான அமைப்புகள் ஏன் அங்கே போகிறதில்ல? கண்டிப்பாக தலித் அமைப்புகள் போனால் ஒரு ஸ்டிக்மா இருக்கும், அவங்களால போக முடியாது, அந்த சைடு போக முடியாது. பட் மனித உரிமை அமைப்புகள், மார்க்சிஸ்ட் அமைப்புகள், பெரியாரிஸ்ட் மூமெண்ட்டு ஏன் எஜுகேட் பண்ணல? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நிஜமாவே எனக்கு புரியல. அப்போ எஜுகேட் பண்ண முடியலன்னா தலித் மத்தியில் தான் வேலை செய்கிறாங்க, இடைநிலை ஜாதிகள் மத்தியில் வேலை செய்யலாம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது மீன் ப்ரொப்போர்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்களா போங்க போய் அடி வாங்குங்க அப்படின்னு, செத்துருக்காங்க நிஜமாவே. அதுதான் நான் சொல்றேன், இடைநிலை ஜாதிகள் மத்தியில் வேலை செஞ்சு இல்லை, இடைநிலை சாதிகளை எதிர்த்து வேலை செஞ்சுருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. தலித் மக்கள் கிளியராக புரிஞ்சுக்கோங்க, தலித் உரிமைகளுக்காக இப்போ பஞ்சமினியில் போராட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தலித் மக்கள் பக்கம் நின்று இடைநிலை சாதிகளை எதிர்த்து கண்டிப்பாக இந்த அமைப்புகள் வேலை செய்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அது போதாமல் இருக்கலாம், பட் அது நடந்திருக்கு, அதை நான் மறுக்கலை. ஆனால் ஒரு எஜுகேஷன் தேவைப்படுதில்ல. முந்தி வந்து திராவிட இயக்கம் வந்து தெருமுனை கூட்டங்கள் போட்டாங்க, ஒரு எஜுகேஷன். நீ வந்து இப்படி ஒரு விஷயம் நீ நம்புறல சாதிங்கிற பேரில், அது தப்பு அப்படிங்கிறத நீங்கள் போராட்டம், இங்கேருந்து போராட்டம், அதை தான் நான் சொல்கிறேன். இந்த சைடு இருந்து போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இங்கே போதுமான அளவுக்கு மக்கள் வந்து விழிப்பு அடைஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு தெரியுது, எல்லாமே தெரியுது தலித் மக்களுக்கு. ஆனால் அங்கே தான் உற்பத்தியே நடக்குது. காஸ்ட் கிரைம்ஸோட உற்பத்தி வந்து அங்கே இருக்குது. அப்போ அவங்கள பண்படுத்துறத, அவங்கள ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியாக மாற்றுறதுல நம்மளோட பங்களிப்பு என்ன இருக்குன்னு நான் கேட்குறேன். சரி, அமைப்புகள் வேலை செய்ய முடியாது அப்படின்னே வச்சுக்குவோம். நீங்கள் போனாலே பெரியாரிஸ்ட்டுகள், மார்க்சிஸ்ட்டுகள் எல்லாம் வந்துட்டாங்கப்பான்னு உங்களை உள்ளே விடலை. அரசு என்ன பண்ணுது?
என்ன நீங்கள் SC/ST ஆக்ட்னு ஒன்று இருக்குது. SC/ST POA ஆக்டில் வந்து தோழர் சொன்னார்ல, DVMC டிஸ்ட்ரிக்ட் விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிட்டின்னு ஒன்று மாவட்டம் தோறும் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதில் வந்து கலெக்டரு, SP, மாவட்ட அமைப்பில், அந்த அமைப்பில் வந்து ST, NGO சேர்ந்தவங்க, மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், இந்த மாதிரி ஒரு 10-15 பேர் சேர்ந்து அந்த மாவட்டம் தோறும் இயங்குது. இது ஆக்ட் படி அமைக்கணும், அமைச்சிருக்காங்க, எல்லா மாவட்டங்களையும் இருக்குது. அந்த மாவட்டம், அந்த DVMCயோட வேலை என்ன அப்படின்னா, நீங்கள் அட்ராசிட்டி ப்ரோன் ஜோன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ நம்ம சொல்யூஷனை நோக்கி நம்ம பேசிட்டோம், பிரச்சனை என்ன நமக்கு கிளியராக தெரியுது, யார் பண்ண முடியும் இதை அப்படிங்கிற இடத்துலேருந்து நம்ம பேசுகிறோம். நீங்கள் அமைப்புகள் போக முடியுமானா போக முடியாது, அதை நான் ஏற்கலை, இருந்தாலும் போக முடியாதுன்னே நம்ம வச்சுக்குவோம். அப்படி போய் தான் நீங்கள் நம்ம பல கலவரங்கள் உண்டானா கூட நம்ம அவங்க மத்தியில் வேலை செய்யணும் அப்படின்றது தான் தேவை இருக்குது. இல்லைன்னா அங்கேருந்து இந்த மாதிரியான ஒரு பொட்டன்ஷியல் கிரிமினல்ஸ் இன்னைக்கு சுர்ஜித் வந்து ஒரு கிரைம் பண்ணியிருக்கான் அப்படின்னா, நீங்கள் எந்த இளைஞரை எடுத்துக்கிட்டாலும் அவங்க பொட்டன்ஷியல் ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸாக இருக்காங்க. பொட்டன்ஷியல் கிரிமினல்ஸ் எப்போ வேணாலும் அவன் ஒரு கேஸ் வாங்கக்கூடியவனாக இருக்கான். இப்போ அப்படி ஒரு சமூகம், ஒரு இந்த பர்டிகுலர் டாமினன்ட் காஸ்ட்டை மட்டும் நான் சொல்லலை, யாருக்கெல்லாம் அந்த எல்லாம் தமிழ்நாடு முழுக்க இருக்க, எல்லா இந்தியா முழுக்க இருக்க எல்லா டாமினன்ட் காஸ்டையுமே சொல்கிறேன். இப்போ அவங்கள யார் அட்ரஸ் பண்ணுவாங்கன்றது தான் என்னோட கேள்வி. அவங்க சமூக தலைவர்கள் சாதியை வந்து இன்னும் மேலும் மேலும் சாதி வெறியை வந்து திணிக்கிற மாதிரி, அது மேலே எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி அவங்க வளர்த்து விடுறாங்க. அதனால அவங்க எல்லா சமூகங்களுமே ஏதோ ஒரு சாதி தலைவர்களோட அமைப்புகளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குன்னே வச்சுக்குவோம். ஆனால் அது லீகலா? அது கான்ஸ்டியூஷன் படி அது லீகலா? அதை இந்த அரசு அமைப்பு ஏன் அதை வேடிக்கை பார்க்குது? இன்னைக்கு எல்லாருக்குமே வேலிடேஷன் இருக்குது, எல்லாரும் ஓட் பாலிட்டிக்ஸ்குள்ளே இருக்காங்க. எல்லா சாதி அமைப்பையும் எல்லா சாதி கட்சியையும் ஆதரிச்சாதான் நான் வந்து இன்னைக்கு ஆட்சியை அமைக்க முடியுங்கிற ஒரு நிலைமை. அதனால் அவங்க சாதி அமைப்பையும் தலைவர்களையும் ஆதரிக்கிறாங்க. அந்த தலைவர்கள் தன்னோட பிழைப்புக்காக பண்ணுறாங்கல்ல, எங்கே உடைக்கிறது? நீங்களே யோசிப்பாங்க, நான் யோசிச்சிருக்கேன் இதை. இந்த கண்ணியை எங்கே அறுக்கிறது? இப்படி இறுக்கமாக இருக்குல்ல, எப்படி அறுக்கிறது, எப்படி உடைக்கிறது? அப்போ இந்த DVMC சரி ஓகே, நீங்கள் வந்து அரசாக தனியாக ஒரு அமைப்போ ஒரு நிறுவனமோ ஒரு இதுவோ உருவாக்கி இந்த மாதிரியான ப்ரிவென்ஷன், மக்களை பண்படுத்துறதுக்கான ஒரு சிஸ்டமேட்டிக், ஒரு எஜுகேஷன்லேயோ எதுலேயோ ஒரு சிஸ்டமாக ஒன்று பண்ணலை, இது வரைக்கும் பண்ணலை. அப்படி ஒன்றும் நம்ம கேள்விப்படல. குற்றங்கள் நடந்தால் அது அட்ராசிட்டிஸ் நடந்தால் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான கமிஷன்கள்லாம் இருக்குது. அது செயல்படுதா இல்லையாங்கிறதெல்லாம் அப்புறம். ஆனால் அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிடலாம். ஆனால் குற்றங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு, ப்ரிவென்ஷனுக்கு நம்ம எங்கே வேலை செய்யணும்? ப்ரிவென்ஷனில் தான் நம்ம வேலை செய்யணும். SC/ST ஆக்ட் வந்து அடிப்படையில் அது ஒரு ப்ரிவென்ஷன் ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட். இப்போ அந்த ப்ரிவென்ஷனுக்குன்னு ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. அதில் 10 பாயிண்ட், இது எல்லாமே குற்றம் நடந்ததுக்கப்புறம் பண்ணுறதுக்கு தான் பக்கமாக இருக்குது. ஆனால் ப்ரிவென்ஷனுக்குன்னு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான 10 பாயிண்ட் இருக்குன்னா, அந்த 10 பாயிண்டோட எக்ஸிக்யூஷன் எந்த லெவலில் இருக்குது? SC/ST ஆக்ட்லேருந்தே எடுத்து பண்ணுங்களேன். பொதுவாக நீங்கள் ஒன்றும் உருவாக்கலை. SC/ST ஆக்டில் ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. அதில் வந்து நீங்கள் மாவட்டம் தோறும் இந்த மாதிரியான கண்காணிப்பு குழுக்களை உருவாக்கி அவங்களோட வேலை என்ன? அட்ராசிட்டி ப்ரோன் ஜோன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது. தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி எல்லா கிராமப்புறமுமே அட்ராசிட்டி ப்ரோன் ஜோன்ஸ் தான், சந்தேகமே இல்லை. அதில் சந்தேகமே இல்லை. அந்த மாதிரி சோஷியல் ஸ்டடீஸ்லாம் யாரும் பண்ணுறதில்ல. பட் ஸ்டில் நீங்கள் எந்த ஊருக்கு ரேண்டமாக எனி வில்லேஜ் நீங்கள் போங்க, அந்த தெரு அந்த ஆளுங்க அவங்கெல்லாம் எங்கள் தெருவுக்குள்ளே வரக்கூடாது, வந்தால் நாங்கள் சும்மா விட்டுருவோமா, இப்படி தான் இருக்கும். அப்போ எல்லாமே அட்ராசிட்டி ப்ரோன் ஜோன்ஸ் தான். இப்போ அந்த அட்ராசிட்டி ப்ரோன் ஜோன்ஸை எனி ரேண்டம் வில்லேஜு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்ணணும்? பீஸ் கமிட்டிஸ் நடத்தணும். ஓகே, இது வந்து ரொம்ப வெளிப்படையாக சாதிய படுகொலை நடந்த இடம். எந்த DVMC மெம்பர் போனாங்க? DVMC மெம்பர், DVMC அங்கே டிஸ்ட்ரிக்ட் விஜிலன்ஸ் கமிட்டி அங்கே போச்சா? என்ன பீஸ் மீட்டிங் நீங்கள் ஆத்துறீங்க? அவன் எழுதுறான்ல ஃபேஸ்புக்கில் எழுதுறான்.
இது 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 இதோட முடிய போகிறதில்ல, சவால் விடுறானுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த சிங்கிள் தனி படுகொலையாக இருக்கலாம், மாஸ் 4-5 பேர் 7-8 பேரை வெட்டின கொலைகளாக இருக்கலாம். பீஸ் மீட்டிங்ஸே நடத்துனது கிடையாதுங்க டிவிஎம்சி. அவங்க ஒரு குவார்ட்டர்லியாக அண்ட் ஹாஃப் இயர்லியாக ரிப்போர்ட் கொடுக்கணும். ஸ்டேட் விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிட்டிக்கு வந்து அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும். என்னென்னா எப்படி இருக்குது அட்ராசிட்டிஸ் ப்ரோன் ஏரியாஸ்லாம் நாங்கள் என்ன வேலை பார்த்துருக்கோம், என்ன மாதிரி மீட்டிங்ஸ் பண்ணியிருக்கோம், எத்தனை இதை நாங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கோம், அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணோம். அந்த ரிப்போர்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ ப்ரிவென்ஷனில் உங்களுக்கு ஆக்டில் ஒரு நல்ல விஷயம் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2011 ஆறுமுக சேர்வை வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வழக்கில் ஜஸ்டிஸ் கஜ்ஜு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதில் நீங்கள் இந்த ஒரு இடத்துல அட்ராசிட்டி நடக்கும் அப்படின்னா அந்த அட்ராசிட்டிஸை நடக்கிறத தடுக்கலை அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டு, எஸ்பி, எஸ்எஸ்பி இவங்கெல்லாம் இம்மீடியட்டாக சஸ்பெண்ட் பண்ணாங்களா? இங்கே எந்த கேஸ்லேயும் பண்ணதில்லை. சென்ஸ் பண்ணி அந்த பகுதியில் இந்த மாதிரியான ஒரு அட்ராசிட்டி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி அவங்க வேலையே அதுதான். நீங்கள் களத்தில் தான் இருக்கணும். வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா உடனே நீங்கள் அந்த அவங்கக்கிட்ட இருக்க ஆயுதங்களை பறிமுதல் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. சுர்ஜித் என்ன பண்ணியிருந்தான்? அவனோட எல்லா போஸ்ட்டில் எவ்வளோ போஸ்ட்டில் அவன் அருவாவோடு நின்றுக்கிட்டு இருந்தான். நீங்கள் எத்தனைக்கும் போலீஸோட குடும்பம் அது. அதே அருவா வச்சு தான் அவன் வெட்டியிருக்கான். அவன் அருவா வச்சு அவ்வளோ போஸ்ட்டு போட்டிருக்கான். ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்தவன் இப்படி வளைச்சி அருவா வச்சு போஸ்ட் போட்டிருக்கான். நீங்கள் டிவிஎம்சி என்ன பண்ணீங்க? உங்கள் பகுதியில் என்ன நடக்குதுன்னே தெரியல. அதே தான் ஸ்டேட் விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி. ஸ்டேட்டு முழுக்க இருக்கிற விஷயங்களை பார்த்து ரிப்போர்ட் வந்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும்? எப்படி ப்ரிவென்ட் பண்ணுவீங்க? நிஜமாவே எனக்கு தெரில. எங்கே நீங்கள் ப்ரிவென்ஷனை எந்த விஷயமே பண்ண மாட்டீங்க. நீங்களாகவும் ஒன்றும் பண்ண மாட்டீங்க. ஆக்டில் இருக்கிற விஷயத்தையும் வந்து ஒழுங்காக செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னா என்ன இது எப்படி தடுக்க முடியும்? என்ன தீர்வு? இது எப்படி தீர்வுன்னு சொல்கிறேன். எப்படி தீர்வை நோக்கி நம்ம எப்படி அரைவாகிறது நிஜமாவே தெரியல. சீரியஸாகவே ஆணவ கொலைக்கு சட்டம் வந்தால், தனி சட்டம் கொண்டு வந்தால் இது சரியாயிடுமா? ரெண்டு சைட்லேயுமே பேசுகிறாங்க. சட்டம் எவ்வளோ சட்டம் வேணாலும் தேவை தான், கொண்டு வரணும் தான். அதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. சட்டம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சமூகத்தை பண்படுத்துறதுக்கு, மேம்படுத்துறதுக்கு, இங்கே இருக்க மனித உரிமைகளை காப்பாற்றுறதுக்கு இன்னும் 1000 சட்டம் கூட கொண்டு வாங்க. அது இல்லை பிரச்சனை. என்ன எக்ஸிக்யூஷன் பண்ணுறீங்க? SC/ST ஆக்டோட அதாவது நடக்கிற க்ரைம்ஸுக்கும் நிறைய அண்டர் ரிப்போர்ட்டட் அன்ரிப்போர்ட்டட் தான். நீங்கள் வந்து எந்த வில்லேஜை ஒரு சாம்பிள் வில்லேஜஸ் 10 எடுத்திங்கன்னா 10 நாளுக்கு நீங்கள் டைம் வச்சுக்கிட்டிங்கன்னா 10 நாளுக்கும் அந்த 10 வில்லேஜில் 100கணக்கான குற்றங்கள் அட்ராசிட்டிஸ்ன்னு நீங்கள் இது பண்ண முடியும். அதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. ஸோ நடக்கிற விஷயங்கள், நடக்கிற அட்ராசிட்டிஸ்க்கும் இல்லை ஒடுக்குமுறைகளுக்கும் அது எஃப்ஐஆராக மாறுறதுக்கு வழக்காக பதிவு செய்யப்படுறதுக்குமான இடைவெளி வந்து ஒரு மலையளவு இருக்கும். எஃப்ஐஆராக பதிவு செய்யப்படுறதுக்கும் ட்ரையலுக்கு வர்றதும் இருக்கிற கேப் வந்து ஒரு மலையளவு இருக்கும். ட்ரையலுக்கு வந்து கன்விக்ஷன் ஆகுது. எத்தனை வழக்குகள் பெண்டிங்? SC/ST ஆக்டில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் ஆயிரக்கணக்கான வழக்குகள் பெண்டிங்கில் இருக்கு. கன்விக்ஷன் ரேட் ரொம்ப கம்மி இருக்கிற ஆக்டிலேயே. கன்விக்ஷன் ரேட்டு ரொம்ப குறைவாக இருக்கிற ஆக்ட் வந்து SC/ST ஆக்ட் தான். இப்போ இந்த எக்ஸிக்யூஷன் பார்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர். நீங்கள் SC/ST ஆக்ட் உண்மையிலே ஒரு பயங்கர பிரமாதமான அற்புதமான ஆக்ட். நீங்கள் ப்ரிவென்ஷனும் அதில் கைட்லைன்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் இருக்கிற அந்த SC/ST ஆக்டில் இருக்கிற வழிமுறைகள் படி நீங்கள் நம்ம ப்ராப்பராக எக்ஸிக்யூஷன் நடத்திருந்தா இங்கே இந்த மாதிரியான குற்றங்களே நடக்கக்கூடாது. அவ்வளோ சூப்பரான ஆக்டு. ஆனால் இங்கே நடக்குது. நிறைய பதிவுகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். SC/ST ஆக்ட்லேயே வந்து எல்லாமே இருக்குல்ல, எதுக்கு திருப்பி சட்டம் வந்து என்ன செய்ய போகுது அப்படின்லாம் சொல்லி ஆணவ கொலை வந்து
ஏன் தனி சட்டம் தேவை அப்படிங்கிறது நானும் எனக்குமே ஆரம்பத்தில் இந்த ஆணவ கொலை விஷயங்கள்லாம் கொஞ்சம் அந்த வேர்டு காயின் ஆகி அதை பற்றிலாம் கொஞ்சம் பேச ஆரம்பித்த டைமில் எனக்கும் அந்த கேள்வி இருந்தது. SC/ST ஆக்டே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அதோட எக்ஸிக்யூஷனை ஒழுங்காக பண்ணினாலே இந்த தனி சட்டம்லாம் தேவையில்ல, திருப்பி எதுக்கு சட்டம் மேலே சட்டம் லோட் பண்ணும் அப்படின்ற கேள்வி எனக்கும் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நான் நிறைய எவிடன்ஸ் அமைப்போடலாம் சேர்ந்து இந்த டிராஃப்டிங்லலாம் கொஞ்சம் இருந்தோம். அந்த கமிட்டிலலாம் இருந்தப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இப்போது நம்ம வந்து ஆணவ கொலைனா பிட்வீன் ஒரு BC SCயை கொலை பண்ணால் தான் அது வந்து SC/ST ஆக்டில் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஒரு SC/SCக்குள்ளே நடக்கிற ஹானர் கில்லிங்கும் ஒரு BC/BCக்குள்ளே நடக்கிற ஹானர் கில்லிங்கும் நடக்குது நம்ம நாட்டில். தெரிஞ்ச நீங்களே பார்த்துருப்பீங்க, அங்கங்கே 1-2 செய்திகள் ரிப்போர்ட் ஆகுது. பெருசாக ரிப்போர்ட் ஆகிறது இல்லை அப்படின்னாலும் அது வந்து ஒரு ஆணவ கொலைங்கிறத நம்ம டைரெக்டாக BC vs SCன்னு பார்க்காம நம்ம இன்னும் லார்ஜர் பர்ஸ்பெக்டிவில் அதை பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அதுதான் BC vs BC, SC, அதான் எனி காஸ்ட் வர்சஸ் காஸ்ட். இது இங்கேயும் அதே தான், சப்காஸ்ட் வர்சஸ் சப்காஸ்ட். அப்படி நம்ம பார்த்தோன்னா அது வந்து ஹானர் கில்லிங் ஆக்டுக்குள்ளே அவங்கள கொண்டு வர முடியும், அந்த க்ரைம் பண்ணுறவங்கள. இல்லைன்னா அவங்க வந்து அவங்க IPC எனி அந்த மர்டர் இதுக்குள்ளே தான் அவங்க போவாங்க ஒன்று அதில். ஸோ இதை நம்ம சரியாக புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அது மெயின் ரீசன், அது இந்த ஆக்ட் தேவைன்னு கேட்குறதுக்கு. அது மாதிரி இந்த தோழர் சொன்ன மாதிரி திருநங்கை எனி ஹானர் கில்லிங், ஹானருங்கிற பேரில் என்ன நடந்தாலும் அதுக்குள்ளே வந்துடும். வெறுமனே லவ் மேரேஜ் அப்படி மட்டும் இல்லை, என் குடும்ப கௌரவத்துக்காக நான் ஒருத்தரை என் குடும்ப உறுப்பினர் ஒருத்தரை தாக்குறேன், இல்லை யாரையோ தாக்குறேன், அடிக்கிறேன், உதைக்கிறேன், மிதிக்கிறேன், கொல்றேன் அப்படின்னா அது வந்து அந்த ஆக்டுக்குள்ளே வரும். ரெண்டாவது ரீசன் வந்து அந்த ஆக்ட் வந்து உண்மையிலேயே இப்போ நம்ம லாக்டவுன் டைமில் நீங்கள் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, ஒரு 2-3 கேசஸ் நடந்தது. லவ் இந்த மாதிரி சாதி மாதிரி காதலிச்சவங்க வந்து லிட்டரலாக என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாங்க. அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனும் போக முடியல. நீ லாக்டவுன் இல்லைனாலும் சரி, ஜென்ரலாகவே இந்த மாதிரி ஊர்ப்புறங்களில் கிராமப்புறங்களில் இருந்து சாதி மாதிரி காதலித்து ஊரை விட்டு ஓடி வரவங்களுக்கு என்ன ப்ரொடெக்ஷன் இருக்குது? யாராவது அப்படி அவங்கள அரவணைச்சு அவங்களுக்கு ஒரு 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 பாதுகாப்பு அளிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சிஸ்டம், சப்போர்ட் சிஸ்டம் இங்கே இருக்கா? ஒன்றுமே கிடையாது. அப்படி அவங்க ஓடி வந்தாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் தஞ்சம் அடைஞ்சாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் யாராக இருக்காங்க, உன் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு போவான்னு சொல்லுவாங்க. அவங்க ஜூரிஸ்டிக்ஷன் போனால் அவன் யாராக இருப்பான்? போலீஸ் ஸ்டேஷன். அந்த போலீஸ் ஸ்டேஷன் யாரோட கண்ட்ரோலில் இருக்கும்? அந்த பகுதியில் இருக்க ஆதிக்க சாதியோட அவங்க நேரடியாக சினிமாலெலாம் நம்ம பார்க்குற மாதிரி பேரண்ட்ஸுக்கே ஃபோனை போட்டு சரண்டர் பண்ணிடுவாங்க, பொண்ணை சரண்டர் பண்ணிடுவாங்க, பையனை ஏதாவது ஒரு இந்த கேஸ் போட்டு உள்ளே. அப்போ நம்ம நாட்டில் வந்து காதல் திருமணம் பண்ண முடியல, காதலிக்கவே முடியல, 2 பேர் ஓடி வராங்கன்னா எங்கே இருப்பாங்க? அந்த ஆக்டில் அதுக்கெல்லாம் வழிமுறை இருக்குது. அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் ஹோமு, அவங்கள எப்படி கரெக்டாக அந்த அந்த கைட்லைன்ஸில் அவங்க எல்லாம் அந்த டிராஃப்டிங்கில் ஃபுல்லாகவே இருக்குது. அந்த ஆக்ட் வந்து அவங்க திருமணம் பண்ணி அவங்க ஒரு பாதுகாப்பான ஒரு நிலைக்கு வர வரைக்கும் அவங்களோட சேஃப்டி என்ஷூர் பண்ணுறதுக்கு அந்த ஆக்டில் வந்து வழிமுறைகள் இருக்குது. அது இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் லாக்குள்ளே அது இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லைங்கிறதோட ப்ரொடெக்ஷன் இல்லை. அதில் என்ன இருக்குது ஒரு ப்ராடர் பர்ஸ்பெக்டிவில், அதுக்கு தான் நான் சொன்னேன் முன்னாடியே, இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட சீரழிஞ்ச ஒரு சமூகத்தில் நீங்கள் வந்து இந்த மனித உரிமைகளை நிலை நிறுத்துறதுக்கு 100 சட்டம் போட்டாலும் ஓகே தான். ஆனால் நம்ம வந்து அந்த சட்டங்கள் மேலே எவ்வளோ கவனம் செலுத்துகிறோமோ அதே அளவு கவனத்தை வந்து சட்டங்கள் உருவானதுக்கு அப்புறம் அதோட எக்ஸிக்யூஷன்லையும் நம்ம வந்து கவனத்தை செலுத்த வேண்டியிருக்கு. அம்பேத்கர் சொன்னார், புரட்சிக்கு முன் சாதியை ஒழித்து விடுங்கள், இல்லைன்னா உங்களுக்கு வந்து சாதி நீங்கள் புரட்சி பண்ணிட்டு இருக்கும்போது சாதி உங்களை வழிமறிக்கும், புரட்சிக்கு பின் சாதி உங்களை வழிமறிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எந்த அமைப்பாக வேணாலும் இருக்கணும், நேம் இட், எந்த தலைவரோட பேரில் எந்த என்ன பேரில் வச்சு நீங்கள் ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணாலும் இந்தியாவில் அவங்க ப்ரைமரியாக பார்க்க வேண்டிய வேலை ஒன்று தான், அது சாதி ஒழிப்பு. அந்த வேலையை நீங்கள் செய்யலை அப்படின்னா நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சாதி உங்களை வழி மறிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ எனி மூமெண்ட் நீங்கள் வந்து இந்தியாவில்
நாங்கள் வந்து சமூக மாற்றத்துக்காக வேலை செய்கிறோம். எனி மூமெண்ட், சூழலியல் மூமெண்ட், பெண்ணிய மூமெண்ட், சாதியில் இல்லாத பெண் ஒடுக்குமுறையா, சாதியில் இல்லாத ஒரு வர்க்க சுரண்டலா, சாதியில் இல்லாத ஒரு சூழலியல் கேடா, எல்லாத்தையும் யார் தலையில் வாங்கிக்கிறாங்க? ஒடுக்கப்பட்ட மக்கள் தானே வாங்கிக்கிறாங்க. அப்போ நீங்கள் எங்கே வேலை செய்யணும்? சாதி ஒழிப்பில் தான் நம்ம வேலை செய்யணும். அதுதான் அம்பேத்கர் சொன்னார். நீங்கள் எங்கே போய் என்ன சுத்து போட்டு எங்கே நின்னாலும் சாதி இப்படி வந்து நிற்கும். அடுத்து நீங்கள் நகரவே முடியாது. திரும்பி பார்த்தா என்னடா நம்ம வேலை செஞ்சுருக்கோம், திருப்பி அதான் டயர்டாக இருக்குது நமக்கு. உண்மையிலேயே என்ன வேலை செஞ்சுருக்கோம், திருப்பி நம்ம வந்து சேம். நீங்கள் வந்து இப்போ நான் திரும்பி பார்த்தா நான் 25 வருஷமாக வேலை செய்கிறேன்னு நான் சொல்கிறேன். இன்னும் திரும்பி பார்த்தா 50 வருஷம், 2500 வருஷமாக நம்ம வந்து இப்படி தான் நம்ம இதே மாதிரி சமூகம் 50 வருஷத்துக்கு முன்னாடி உட்காந்து எங்கேயோ ஒரு மரத்தடியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, என்னப்பா பண்ணுறது இந்த சாதியன்னு. இப்படி தான் போயிட்டுருக்காது. ஸோ ப்ரைமரி கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இந்தியா இஸ் காஸ்ட்டுன்னும் போது அந்த ப்ரைமரி கான்ஃப்ளிக்டை வந்து ஒரு தன்னோட ஒரு ப்ரைமரி அஜெண்டாக்குள்ளே கொண்டு வர்ற வேலையை இங்கே இருக்கிற அமைப்புகள் செய்யணும். நான் யாருங்க, நான் வந்து ஒரு பெரிய ஸ்காலர்லாம் கிடையாது. சீரியஸாகவே என்னோட ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சில விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒன்று பெரிய சோஷியல் சயின்டிஸ்ட்டு இந்த நாட்டில் 2 பேர் தான், அம்பேத்கர், பெரியார். அவங்க வந்து சாதியை அக்கு வேறா ஆணி வேறா பிரித்து அவங்க ஸ்டடி பண்ணி வச்சுருக்காங்க.